Hello madam. Hello. Meena madam, இன்னைக்கு நம்ம ருசியில என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு வந்து ரொம்ப simple dish. It's called a 1-minute cake. 1-minute cake. Yeah. Okay. It's ஒரு serving ஒருத்தருக்கு சாப்பிடுற மாதிரி. இது ஒரு அர்ஜென்ட்டா ராத்திரி சில சமயம் நம்மளுக்கு தோணும்ல 10 o'clock சூடா கேக் சாப்பிடணும் போல. Okay. So அதோட ஐஸ்கிரீம் மைக்ரோவேவ் டோட்டலி எல்லாமே வீட்ல இருக்கிற சாமான் தான். So 1-minute cake very simple. So இவங்க இந்த பேரை வச்சிருக்கிறத பாக்கும்போதே தெரியுது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் அது இல்லையா? 1 minute cake and this is a spongy cake இல்லையா? நல்ல ஸ்பாஞ்ச் நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு and எக் கிடையாது. ஐஸ்கிரீம் அந்த ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே. ஏன்னா சில வீட்ல குழந்தைங்க திடீர்னு நைட் எழுந்திரிச்சு எனக்கு இப்போ ஒன்னே ஐஸ்கிரீம் வேணும் ஒன்னே கேக் வேணும்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கேக் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே மேம், இதுக்கு இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது வந்து மைதா, நான் ஒருத்தருக்கு பண்ற மாதிரி சொல்றேன். அளவு 1 டேபிள்ஸ்பூன் மைதா, கொஞ்சம் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன், மில்க் கொஞ்சம், சுகர் ஒரு 3/4 to 1/2 டேபிள்ஸ்பூன் வச்சுக்கலாம். கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ், இது ஆப்ஷனல் தான். நான் உள்ள அந்த கொஞ்சம் சாக்லேட்டியா வரும்ல லிக்விடியா அதுக்கோசம் பண்ணுறேன். கொக்கோ பவுடர், இது வந்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அண்ட் வெனிலா எசன்ஸ். அவ்வளோதான். இது ஃபைனல் கார்னிஷிங்க்கு சாஸ், சாக்லேட் சாஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம 1 minute கேக் பண்ண போறோம். இந்த 1 minute கேக் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா ஒரு கேக் ஒருத்தருக்காக சர்வ் பண்றதுக்காக ஒரே ஒரு கேக் பண்றதுக்கான அந்த அளவுகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் வந்து மைதா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, கொஞ்சம் எண்ணெய், பேக்கிங் பவுடர் ஒரே ஒரு சிட்டிகை, கொக்கோ பவுடர், இது வந்து பால், சர்க்கரை. பாலும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு, சர்க்கரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. சர்க்கரை உங்களுக்கு எப்படி அந்த ஸ்வீட்னஸ் வேணுமோ அதை பொறுத்து. அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ், இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ். இது வந்து மைக்ரோவேவ்ல சூடாகும் போது பாத்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகி உள்ள அப்படியே சாக்லேட்டியா இருக்கும். அண்ட் வெனிலா எசன்ஸ் அந்த ஃப்ளேவருக்காக. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்வேஸ் கேக்குக்கு ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணச்சு ஒரு சீவோ இல்லாட்டி ஒரு ஜல்லடை வழியா போட்டோன்னா உங்களுக்கு அந்த லம்ப்ஸ் இருக்காது. ஓகே. ஸ்பெஷலி இந்த பேக்கிங் பவுடருக்கு லம்ப்ஸ் ஃபார்ம்ற டெண்டன்சி இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் மைதா போடுறேன். மைதா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா இல்லையா? Then I add this baking powder. Okay, baking powder. Then cocoa powder. பாருங்க எவ்வளவு lumps இருக்கு. So it's better we avoid the lumps now. Next sugar add பண்ணிடலாம். Sugar, chocolate chips, oil. இது வந்து யூசுவல் குக்கிங் ஆயில், ரெகுலர் குக்கிங் ஆயில். பட்டர் வேணா பட்டர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஹெல்த்தி வெர்ஷன் நல்ல ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு மில்க் ஆட் பண்ணி வெட் இன்கிரீடியன்ட் 1/2 டீஸ்பூன் to 1/4 போறேன். 1 சர்விங் தான் இல்லையா? ஆமா. அப்படியே நீங்க எடுத்து லைக் நம்ம எந்த டிஷ்ல போடுறோமோ அதுல இருந்து எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து மைதா, பேக்கிங் பவுடர், கோகோ பவுடர், சாக்லேட் சிப்ஸ், ஆயில், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலா மில்க் ஆட் பண்றோம். மில்க் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணலாம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னா நிறுத்திடலாம். ஓகே. ஆமா, அதை ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டோம்னா தண்ணி ஆயிடும். சில சமயம் மில்க் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துடுது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி. ஓகே. ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வரதுக்கு. ஓகே. ஸோ பால் தான் கடைசியாக ஆட் பண்ணணும். ஆமாம். வெட்டு எது லிக்விடியா இல்லை தண்ணி இன்க்ரீடியன்ட் லாஸ்ட் ஆட் பண்ணு. ஓகே. ஸோ உங்கள் பேட்டர் இஸ் ரெடி. ஓகே. ஸோ இது பேர் ராமிக்கன்னு பேர். இது வந்து பேக் பண்ணலாம், மைக்ரோவேவ் வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். இப்போ இங்கே கிடைக்கிறது இது. இல்லாட்டி நம்ம ரெகுலர் மைக்ரோவேவ் சேஃப் டிஷ் எடுத்துக்கலாம். ஓகே.
இது வந்து ரொம்ப சின்ன கப்ல போட வேணாம், ஏன்னா இது இட்ஸ் கோயிங் டு பஃப். சரி, அதுக்கு தான் நம்ம அந்த பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமா, அது மாதிரி அப்படியே உப்பி வரும். அண்ட் இந்த வேக்ஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, இது கிரீஸ் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி டைரக்டா உள்ள கிரீஸ் பண்ணி கூட போடலாம். ஓகே, வேக்ஸ் பேப்பர்ல நம்ம பட்டரோ நெய்யோ யூஸ்வல் ஆயிலோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி 1 minute. சம்டைம் மைக்ரோவேவ் கெப்பாசிட்டி பொறுத்து 5 seconds or 10 seconds அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 minute வைக்கிறேன். ஓகே, ஸோ 1 minute வச்சிருக்கோம். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்தோம்னு பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி என்ன கன்சிஸ்டன்சியில் அந்த பேட்டர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் எந்த அளவுக்கு அப்படி ஸ்கூப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ நல்லா அந்த கொக்கோ பவுடர் போட்டதுனால ஒரு மாதிரி சாக்லேட்டியாக அந்த ப்ரௌன் கலரில் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உள்ளே அப்படியே இந்த பேக் பண்ணும்போது மைக்ரோவேவ் பண்ணும்போது அப்படியே அது மெல்ட் ஆகி உள்ளே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ 1 minute அப்புறம் அது எந்த அளவுக்கு உப்பி வந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி யூ கேன் ஸ்மெல் இட் இல்லையா? ஆமாம், வாவ், நல்ல ஒரு சாக்லேட் செய்கிற மாதிரி ஃப்ளேவர் கிடைக்குது. அண்ட் இது வந்து அட் அ டைம் ஒன்னொன்னா தான் பண்ண முடியுமா? இல்லை, நீங்கள் பேட்சஸ் பண்ணி கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து ஃபார் 1 serving. ஓகே, சப்போஸ் இன்னும் கொஞ்சம் டபுள் ட்ரிபிள் பண்ணினோம். இல்லை, இப்போ நம்ம வந்து இந்த பேட்டர் நிறைய செஞ்சு அதை வந்து ஓகே ரெடி ஆயிடுச்சு. நல்லா பஃப் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, ஸோ we are going to check with the toothpick வச்சு செக் பண்ணலாம். பிரிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. லைக் ஒட்டாம வருது. பட் இது கொஞ்சம் சிட்டிங் டைம் வேணும், ஒரு 10 minutes கூல் ஆகட்டும், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு பேட்ச் பண்ணது இருக்கு பாருங்க. ஸோ இந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் தெரியுது இல்லையா? ஸோ 1 minute கேக் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சாஃப்டியா கூட இருக்கும், சாக்லேட்டியா. அண்ட் மேம், இது வந்து நம்ம 1 servingக்காக பண்ணியிருக்கோம். நான் கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, அதாவது இப்போ நம்ம வந்து இந்த பேட்டர் நிறைய ரெடி பண்ணி ஒரு ஸ்மால் டிஷ் லைக் அதுல வச்சு நம்ம இந்த மாதிரி எத்தனை மினிட்ஸ் வேணுமோ மைக்ரோவேவ் பண்ணி அப்புறம் எடுத்து கட் பண்ணி கூட தாராளமா பண்ணலாம். சேம் இது டபுள் ட்ரிபிள் பண்ணி டைம் மாத்திரம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எனவே நம்ம செக் பண்றது வந்து அவங்க சொன்னாங்க, டூத்பிக் வச்சு நீங்க ட்ரிக் பண்ணி எடுத்தீங்கன்னா உள்ள அந்த மாவு வெந்திருக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி தண்ணியா ஒரு மாதிரி இந்த பேட்டர் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா, அதுல ஒன்னும் ஸ்டிக்கியா வரக்கூடாது, ட்ரையா வரணும். எதுவுமே ஒட்டி இருக்கக்கூடாது. உங்களுக்கு இது வந்து ஒரே தடவை நம்ம செய்யாம ஒன்னொன்னா செய்யாம இந்த மாதிரி ட்ரேல வச்சு நிறைய கூட பண்ணிக்கலாம். So I'm going to serve you with some strawberry. Wow, சாக்லேட் சாஸ் எப்படி பண்றதுன்னு கூட மேம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சர்விங்க்கு வந்து மேம் ரொம்ப பிகாஸ் ஒரே மாதிரி சர்விங் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அண்ட் ஸோ ஸ்வீட். இது கிடையாது மீனா மேடம், ஏன்னா விதவிதமா நிறைய செஞ்சு காட்டுறாங்க. இது சாப்பிட்டதான் தெரியும் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னு. அண்ட் ஐஸ்கிரீம் வித் கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெரி ஸ்வீட், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த நல்ல காம்பினேஷன் நினைக்கிறேன், இந்த கேக் வித் ஐஸ்கிரீம் வித் சாக்லேட் சாஸ் இல்லையா? ஆமா, and any ice cream you can use vanilla or chocolate. வார்மா சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கூல் டவுன் விட்டா சில சமயம் கொஞ்சம் இறுகிக்கும். ஸோ குவிக் அவுட் ஆஃப் த மைக்ரோவேவ் உடனே சாப்பிடணும். ஓகே, ஹாட் கேக் இல்லையா? அண்ட் நீங்க வந்து கொஞ்ச நேரம் சிட்டிங் டைம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது அந்த ஐஸ்கிரீமோட இது அப்படி மெல்ட் ஆகி அதோட கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது. சூப்பரா இருந்துச்சு மேம். அண்ட் வெரி சிம்பிள், இவ்வளோ சிம்பிளா ஒரு கேக்
பண்ண முடியும்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கேக்லாம் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், பேக்கிங் இருக்கு, அதுல அது என்னென்னவோ சேர்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அது ஸ்பாஞ்சியா வரதுக்கு வந்து மாதிரி சம்திங் வேணும். ஆமா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, எக், நிறைய ப்ராசஸ் இருக்கு, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கு, குக்கிங் டைம் இருக்கு. ஆமா, நிறைய பேர் வந்து அதுல எக் சேர்க்கறதுனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. கேக் சாப்பிடணுங்கிற ஆசை இருந்தாலும் அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி வெஜிடேரியன் வெர்ஷன் நீங்களே வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம். நல்லா சூடா சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும், இன்னும் சாஃப்டா இருக்கும்னு மேம் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேக் செஞ்சு ஒரே நிமிஷத்துல அந்த ஐஸ்கிரீமை மேல வச்சு நீங்க வந்து சர்வ் பண்ணலாம். உங்களுடைய ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டினா குழந்தைங்களுக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஐஸ்கிரீம் இல்லைன்னா விப்ட் கிரீம் இருக்கு இல்லையா? அது நீ ஃபீல் இது இன்னும் கொஞ்சம் ஃபேட்டனிங்கா இருந்ததுன்னா விப்ட் கிரீம் வச்சு ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடலாம், செரி வச்சு. இல்ல வெறுமா அந்த பவுடர் சுகர் மேல டஸ்ட் பண்ணி சாக்லேட் சாஸ் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாக்லேட் சாஸ்க்கு வந்து கிரீம் யூஸ் பண்ணுங்க. ஆமா, ஃப்ரெஷ் கிரீம், ஹனி, கோகோ பவுடர், இது சிப்ஸ், சாக்லேட் சிப்ஸ். ஓகே, அப்படி கிடைக்கலன்னா கோகோ பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சூப்பர்வா இருந்தது. கண்டிப்பா நீங்க வர வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே கேக்கா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேம், தேங்க்யூ ஸோ மச். இந்த 1 minute கேக்னு சொன்னதும் சம்திங் ஏதோ ஒரு ரெடிமேடா ஏதோ வாங்கிட்டு வந்து அது ஏதோ நம்ம ஏதோ கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா ஏதாவது மாற்றி அப்படியே ஏதோ மைக்ரோவேவ் வச்சு எடுப்போம்னு நினைச்சோம். ஆனால் நிஜமாவே ஒரு கேக்கை ஒரே நிமிஷத்துல பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா வியூவர்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம